நம்ம வீட்டு வேலை செய்கிறனால நமக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? அவங்கவங்க வேலைய அவங்கவங்க செய்யணும். செஞ்சே ஆகணும். அதனால என்ன கிடைக்குதுன்னா, அசுத்தங்களை சகித்துக் கொள்கிற தன்மை கிடைக்குது. அந்த மனப்பான்மை. இன்னைக்கு வந்து சுத்தம், சுத்தம், சுத்தம்னு சொல்லிட்டு பணக்காரங்க டைல்ஸு, நம்ம செருப்பு போட்டு நடக்கிறது, அப்படி பார்த்தா அவங்க வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க. அதுக்கு காரணம் அசுத்தங்களை சகித்துக் கொள்கிற தன்மை இல்ல. அதனால தான் ரொம்ப சுத்தமாயிட்டோம். நாங்க சுத்தத்த விரும்புறவங்க, சுத்தத்த விரும்புறவங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு காரணமே, அசுத்தங்கள பார்த்து எப்படி சகிச்சுக்கணும்? அசுத்தங்களை சகித்துக் கொள்கிற தன்மை இல்லாம, அசுத்தத்த பார்த்து பயந்து தான் ஓடுறாங்க. அசுத்தத்தையே நாம எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. நம்ம வீட்டு பாத்திரத்த கழுவணும். அந்த சமையலறையில சிங்க் தொட்டியில கிடக்கிற அழுக்கு அடைந்த பாத்திரம், அது கிடக்கும். நாறிட்டு கூட கிடக்கும். அதெல்லாம் கழுவணும். அவங்கவங்க துணிய துவைக்கணும். அவங்கவங்க டாய்லெட் அவங்கவங்க கழுவணும். நம்ம குண்டிய நாம கழுவுறது, இதெல்லாம் கூட அசுத்தத்தை சகித்துக் கொள்கிற தன்மை தான். இப்போ வந்து ஐரோப்பால வந்து பேப்பர் வச்சு துடைக்கிறாங்க. அப்ப கை வந்து அந்த அந்த மரத்தில படாது. அப்ப அவங்களுக்கு கூட வெறும் பேப்பர் தான் படுது. அது கூட அசுத்தத்தை சகித்துக் கொள்கிற தன்மை அவங்களுக்கு வராம போறதுக்கு அது ஒரு காரணம். தண்ணி விட்டு கைய விட்டு கழுவணும். இப்படி அவரவர் வீட்டு வேலைகளை அவரவரே செய்வதன் மூலம் நாம எத கத்துக்கிறோம் அப்படின்னா, அசுத்தங்களை சகித்துக் கொள்கிற அப்ப நமக்கு வந்து ஒரு சுத்தத்துக்கான அளவு தெரியும் நமக்கு. நீங்க வந்து ஏன் வந்து வீட்டு வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்றேன் அப்படின்னா, அது அசுத்தமானது. அத செய்யணும்னா அப்போ வந்து நான் பாத்திரத்த கழுவணும், சிங்க் தொட்டில அடப்பு இருக்கும். அதெல்லாம் கையெடுத்து அப்பப்ப டாய்லெட்டு டாய்லெட்டெல்லாம் கிளீன் பண்ணணும். அந்த இதெல்லாம் கிளீன் நெறைய வேலைகள் இருக்குல்ல. இதெல்லாம் அசுத்தமானது. அத செய்றதுல நமக்கு பயம் இருக்கும். அப்ப அத எப்படி செய்யணும்? நீ இப்போ வந்து அ குண்டில கை படாம எப்படி குண்டிய கழுவ முடியும்? அதுபோல தான். நீ வந்து பாத்திரம் கழுவுற, சிங்க் தொட்டியில கிடக்குது, அழுக்கடைஞ்சு அடப்பா இருக்குது, தண்ணி போமாட்டேங்குது. அத ஏதாவது குச்சி விட்டு நோண்டுறதுக்கு பதிலா கைய விட்டே அத அடப்ப எடு. எடுக்கும். அப்போ அதில வந்து நீ அப்ப கைய கழுவிக்க வேண்டியது தான். அசுத்தமானா என்ன? சுத்தப்படுத்திக்க வேண்டியது தான். அதனால வந்து என்னடா அசுத்தமாகுதே அப்படின்னு நெனச்சுட்டு, அசுத்தமாகும்னு நெனச்சுக்கிட்டே இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வேலைய செய்யாம இருப்பாங்க. வீடெல்லாம் அழுக்கு அந்த மாரி நம்ம நம்ம வேலைகள நாம செய்றது மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது, கத்துக்கிறது என்னன்னா, அசுத்தத்தை சகித்துக் கொள்கிற அந்த தன்மை தான். அப்பதான் நீ ஒரு எல்லாருமே ஒரு அந்த பண்பு தான் என்ன பண்ணும், ஒரு மனைவிக்கு உதவியா இருக்கிறது கூட, குழந்தைகள வளர்க்கணும், குழந்தைகளுக்கு குண்டி கழுவி விடணும். அதெல்லாம் கூட அசுத்தத்தை சகித்துக் கொள்கிற அதுல ஒரு இன்பம் இருக்கு. ஒரு குழந்தைகளுக்கு குண்டி கழுவுறது கூட, அது அன்பு, பாசம் அதுல ஒரு இன்பம் இருக்கு. அதுக்கு நீ அசுத்தத்தை சகித்துக் கொண்டால் தான் அந்த வேலை. அது மாரி வீட்டு வேலை செய்யும்போது பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் வந்து ஒரு இன்பம் இருக்கு. நாம நம்ம வேலை மதிப்பீடு நமக்கு. நாம இந்த வேலையெல்லாம் செய்றோம். சுத்தத்தை நாம் உருவாக்குகிறோம். சுத்தமா இருக்கிறது விரும்புறது வேற விஷயம். அத நீ உருவாக்குவாயா? அதை நீயே நிகழ்த்துவாயா அந்த சுத்தத்த? இதுல இன்னொருத்தருடைய உதவி இருந்தா தான் அந்த சுத்தம் உனக்கு கிடைக்கும். சுத்தத்தை உன்னால் உருவாக்க முடியுமா? அப்படிங்கிறது இருக்குல்ல. அது மாரி அந்த இது வந்து இப்படி அசுத்தத்தை சகித்துக் கொள்கிற பண்பு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, உன் வேலைய நீ செய்யாதப்ப அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. உன்னுடைய வேலைகளை நீ செய்ய வேண்டும். அப்பதான் வந்து உன்னால சேவ் பண்ணணும். சேவ் பண்றது கூட ஒரு முகத்த சுத்தப்படுத்துறது தான். அது கூட நான் முடி வெட்ட மாட்டேன். அங்க போய் சோம்பேறியா போய் உட்காருறது. முடி வெட்டுறது கொஞ்சம் நுட்பம் நிறைந்த வேலை. அது உன்னால நீ பண்ண முடியாது அப்படிங்கிறனால சரி ஓகே. ஆனா சேவ் பண்ணலாமே, நீ சேவ் பண்ணலாமே. அது ஏன் கடைக்கு போற? அப்போ நேரமும் வேஸ்ட்டு. உனக்கு அந்த அசுத்தத்தை சகித்துக் கொள்கிற பண்பு இல்லாம சோம்பேறியா இருக்கிற. வீட்ல ஒரு வேலையும் செய்றது கிடையாது. அதுபோல அதனால ஏற்பட்ட பாதிப்பு தான் நீ சலூன் கடையில போய் தாடிய ஷேவ் பண்றதுக்கு காரணம். இந்த மாரி அசுத்தத்தை சகித்துக் கொள்கிற அந்த பண்பு நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, உங்க வேலைய நீங்களே செய்யணும். உங்க குழந்தைகளுக்கு அத நீங்க கற்றுக் கொடுங்க. அப்பதான் மனிதர்களை சகித்துக் கொள்வார்கள். மனிதர்கள கூட நம்ம ரொம்ப சுத்தம் பார்த்தோம்னா, மனிதர்கள் கூட மனிதர்கள கூட நம்ம வந்து புறக்கணிப்போம், விலகுவோம், தனிமைப்படுத்தப்படுவோம். அதனால பிறரோடு பழகும்போது, பிறர் கொடுக்கிற உணவை சாப்பிடும்போது, அதில ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப நம்பிக்கையானவங்ககிட்ட இருந்து தான் நம்ம உணவு வாங்குவோம். நான் தெரியாதவங்ககிட்ட இருந்து உணவு வாங்க மாட்டோம். அவங்க எப்படி சமைக்கிறாங்க? அதில என்ன கலந்தாங்க? அல்லது எப்படி அத கையாளுறாங்க? எதுவுமே தெரியாது. அப்ப இவங்க சுத்தமா தான் இருப்பாங்க. அப்படின்னு தெரிஞ்சா தான், நம்ம ஒருத்தர்ட்டருந்து உணவு வாங்குவோம். ஒருத்தர் என்ன பண்றாரு? டிப் டாப்பா இருக்காரு. மூக்க கொடைஞ்சுகிட்டே இருக்காரு அடிக்கடி அப்படின்னா, அவர்ட்டருந்து உணவு வாங்க மாட்டாங்க. அப்போ இந்த மாரி ஒரு நம்பிக்கை என்பது அவர் மீது இல்லை. அப்படி இருக்கும்போது, அப்போ இதெல்லாம் நம்ம வந்து மத்தவங்க நம்மகிட்ட இருந்து உணவு வாங்கணும் அப்படின்னா, நாம நல்ல பழக்கங்கள கடைபிடிச்சா மட்டும் தான் மத்தவங்க நம்மகிட்ட இருந்து உணவை வாங்குவார்கள். இப்படி ம் அப்போ அந்த உத்தரவாதம். அதுக்காக வந்து எப்படி கொடுத்தாலும் உறவுங்கிற பேர்ல எப்படி கொடுத்தாலும் அசுத்தத்தை தூக்கி குடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. நாம அசுத்தத்தை சுத்தம் செய்கிறது. சுத்தமாக மாற்றுகிற அந்த பழக்கம் இருக்குல்ல. அசுத்தத்தில கை வச்சா தான் சுத்தமாகும். சாக்கடையில இறங்குனா தான் கிளீன் ஆகும். இப்படி நம்ம வீட்ட சுத்தியே நிறைய வேலைகள், நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய வேலைகள் அசுத்தத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்பதான் அது சுத்தமாகும். சுத்தத்த விரும்புறீங்க. அசுத்தத்த அசுத்தமா அசிங்கமா பார்த்து அத தொட மறுக்கிறீங்க. அப்ப இதுதான் வந்து நம்ம நெறைய கோளாறுகள் சோம்பேறித்தனத்துக்கு காரணமா இருக்கு. அதனால அசுத்தத்தை அ அசுத்தத்தில் கை வைத்தால் தான் அது சுத்தமாக மாறும்.